சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி வாழ்த்து. இன்றைய பெண்கள் பாரதி கண்ட புதுமை பெண்ணாகவும் புரட்சி பெண்ணாகவும் விளங்கி வருகின்றார்கள் என புகழாரம். பெண்களின் முன்னேற்றத்திற்காக புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கொண்டு வந்த தாலிக்கு தங்கம், தொட்டில் குழந்தை போன்ற எண்ணற்ற திட்டங்களை பட்டியலிட்டு அதிமுக பொதுச் செயலாளர் பெருமிதம். தமிழ்நாட்டு மக்களின் நலன்களுக்காகவும் பெண்களின் நலன்களுக்காகவும் சிறப்பான திட்டங்களை அறிவிப்பதில் முதன்மையாக திகழ்ந்தவர் புரட்சி தலைவி அம்மாதான் என பெருமிதம். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 2 சிறுமிகளை மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த இரட்டையர்கள் போக்சோவில் சிக்கினர். திமுக ஆட்சியில் நாள்தோறும் அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை தடுக்காமல் அப்பா ஸ்டாலின் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறாரா என மக்கள் கேள்வி. தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 2 போக்சோ சட்டத்தில் சிக்கினர். தவறான செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளை அடக்குவதில் திமுக அரசு உறுதியுடன் செயல்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்காததால் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் அருகே 17 வயது சிறுமிக்கு குழந்தை பிறந்த விவகாரத்தில் காரணமான 25 வயது நபர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தொடர்ந்து அதிகரித்து வரும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றச்சம்பவங்களை ஏவல் துறை கண்டுகொள்ளாததே இதுபோன்ற சம்பவத்திற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் அருகே 16 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த காமுகன் சிக்கினார். திராவிட மாடல் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சிவகங்கை மாவட்டம் எஸ்புதூர் அருகே 8ஆம் வகுப்பு மாணவிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 26 வயது இளைஞர் போக்சோவில் சிக்கினார். சிவகங்கையில் அடுத்தடுத்து சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அரங்கேறி இருப்பதால் பெற்றோர்கள் அச்சம். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த காமுகன் தட்டி கேட்ட சிறுமியின் பெற்றோரை குடும்பத்துடன் சென்று கொலை மிரட்டல் விடுத்ததால் பரபரப்பு. ஸ்டாலின் அரசு ஒரு செயலற்ற அரசாக இருப்பதால் சிறுமிகளை துணிச்சலுடன் சீரழிக்கும் குற்றவாளிகள் பெற்றோரையும் மிரட்டும் அவலம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே 12 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்து பெற்றோருக்கு கொலை மிரட்டல் விடுத்த காமுகன். அப்பா என அபத்தமாக பிரச்சாரம் செய்யும் முதல்வர் இனி ஏனும் குற்றச்சம்பவங்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் விண்ணை முட்டும் அளவிற்கு விலைவாசி உயர்ந்துள்ளது. அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் குற்றச்சாட்டு. அனைத்து பொருட்களுடைய விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரிசியிலிருந்து எண்ணெயிலிருந்து அனைத்து மளிகை சாதன பொருளும் விலை உயர்ந்திருக்கிறது. அன்னைக்கு 2022 ஆட்சி மாற்றம் ஏற்படுகின்ற போது எடப்பாடியார் ஆட்சியில் அரிசி 28 ரூபாய், இன்னைக்கு அரிசி 70 ரூபாய் கிலோ. எல்லா விலைவாசியும் எழுந்திருக்குது. காய்கறி விலையிலிருந்து எண்ணெயிலிருந்து பருப்புலிருந்து எல்லா விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. அனைத்து கட்டணங்களும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. மின்சார கட்டணம் 3 தடவை உயர்த்திட்டாங்க. சொத்து வரி உயர்த்தியாச்சு, வீட்டு வரி 2 தடவை உயர்த்தியாச்சு, நிலவரி உயர்த்தியாச்சு, பத்திர கட்டணம் உயர்த்தியாச்சு, நில மதிப்பு உயர்ந்து போச்சு, ரோடு கட்டணம் உயர்த்தியாச்சு, வாகன வரி உயர்ந்து போச்சு, பஸ் கட்டணம் உயர்ந்து போச்சு, பால் கட்டணம் உயர்ந்து போச்சு. எல்லா வரியும் உயர்ந்திருக்கிறது, விலைவாசியும் உயர்ந்திருக்கிறது. ஆனால் உங்களுடைய கூலி உயரல. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே அரசு பேருந்து மற்றும் டிப்பர் லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழப்பு. தமிழகத்தில் அதிகரித்து வரும் வாகன விபத்துகளை நெடுஞ்சாலைத்துறை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருத்தணி அருகே நிகழ்ந்த கோர விபத்தில் உயிரிழந்த 4 பேரும் அம்மையார் குப்பம் பகுதியைச் சேர்ந்த நெசவு தொழிலாளர்கள் என்றும்
கடந்த 15 நாட்களாக வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த நிலையில் சமையலர் உதவி வேலைக்கு சென்றபோது உயிரிழந்ததாக அதிர்ச்சி தகவல். விடியா அரசு நெசவு தொழிலாளர்கள் குறித்து பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால் 4 பேர் சமையலர் வேலைக்கு செல்லாமல் தங்களது பணியை பார்த்து கொண்டிருப்பார்களே என உறவினர்கள் ஆதங்கம். திருத்தணி அருகே விபத்திற்குள்ளான அரசு பேருந்தை ஓட்டிச் சென்றது தற்காலிக ஓட்டுநர் என்ற தகவல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் ஓட்டை உடைசல் பேருந்துகளால் தினம்தோறும் விபத்துகள் ஏற்பட்டு வரும் நிலையில் தற்போது தற்காலிக ஓட்டுநர்களால் அதிக அளவில் விபத்துகள் நடப்பதால் அரசு பேருந்துகளில் பயணிக்கவே அச்சப்படும் மக்கள். திருத்தணி அருகே அரசு பேருந்து லாரி நேருக்கு நேர் மோதிய விபத்தில் உயிரிழந்தோர் குடும்பத்தாருக்கு அதிமுக பொதுச் செயலாளர் இரங்கல். படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளோருக்கு உரிய சிகிச்சை அளிக்க திமுக அரசிற்கு வலியுறுத்தல். சேலம் மாவட்டம் ஏற்காடு மலைப்பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்து விபத்திற்குள்ளான சுற்றுலா வாகனம். பெண்கள் உட்பட 15க்கும் மேற்பட்டோர் படுகாயங்களுடன் மருத்துவமனையில் அனுமதி. ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே பிரபல ரவுடி சீனிவாசன் என்பவர் மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதை அண்மை செய்தியாக பார்த்தோம். தொடர்ந்து தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் மாவட்டம் தாமல் அருகே அரசு பேருந்து சாலையோர தடுப்பின் மீது மோதி விபத்திற்குள்ளானதில் 11 பேர் படுகாயம். ஸ்டாலின் அரசின் ஓட்டை உடைசல் அரசு பேருந்து விபத்துகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதால் பயணிகள் அச்சம். டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் 3வது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. வெளிநாடுகளிலிருந்து மதுபானங்களை முறைகேடாக இறக்குமதி செய்தது. மது ஆலைகளிலிருந்து கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை உரிய பதிவு இல்லாமல் நேரடியாக டாஸ்மாக் மூலம் விற்பனை செய்ததாக எழுந்த குற்றச்சாட்டை அடுத்து தீவிர விசாரணை. டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் 3வது நாளாக சோதனை நடத்தி வரும் நிலையில் முக்கிய ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாக தகவல். டாஸ்மாக் அலுவலகத்தில் விற்பனை செய்யப்பட்ட ஆவணங்களையும் மது ஆலைகளில் கொள்முதல் செய்யப்பட்ட ஆவணங்களையும் ஒப்பிட்டு விசாரணை நடப்பதாக தகவல். தமிழகம் முழுவதும் திமுகவினருக்கு சொந்தமான மதுபான ஆலைகளில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை. டாஸ்மாக் நிறுவன மதுபான கொள்முதலில் முறைகேடுகள் நடைபெற்றிருப்பதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் தீவிர சோதனை. டாஸ்மாக் மதுபான கொள்முதலில் கலால் வரி முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை புதிய வழக்கு பதிவு செய்துள்ளது.
கொள்முதல் செய்யப்படும் மதுபானங்களை டாஸ்மாகிற்கு அனுப்பாமல் நேரடியாக மதுக்கடைகளுக்கு அனுப்பியதாக குற்றச்சாட்டு. திராவிட மாடல் ஆட்சியில் டாஸ்மாகில் நடைபெற்ற மிகப்பெரிய ஊழல் வெளிவந்திருக்கும் நிலையில் இதற்காகத்தான் செந்தில் பாலாஜி அவசரமாக அமைச்சராக்கப்பட்டாரா என மக்கள் கேள்வி. கலால் வரி முறைகேடு விவகாரத்தில் 10 ரூபாய் அமைச்சரின் கரூர் கம்பெனி வசமாக சிக்குமா? செந்தில் பாலாஜி பதவி இழந்து மீண்டும் சிறைக்கு செல்வாரா என மக்கள் எதிர்பார்ப்பு. தமிழ்நாட்டில் டாஸ்மாக் மதுபான விற்பனையில் பெரும் ஊழலில் இடம்பெற்றுள்ளது அமலாக்கத்துறை சோதனையில் அம்பலம். டாஸ்மாக் தலைமை அலுவலகம் மற்றும் திமுகவினருக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் நிறுவனங்களில் 3வது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வரும் நிலையில் புதுடெல்லியில் நடந்த மதுபான ஊழலைப் போலவே தமிழ்நாட்டிலும் அரங்கேறியதா என பொதுமக்கள் சந்தேகம். திண்டுக்கல்லில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் சுமை தூக்கும் தொழிலாளி குத்தி கொலை செய்யப்பட்ட கொடூரம். திமுக ஆட்சியில் அதிகரித்து வரும் மதுக்கடையால் பல்வேறு குடும்பங்கள் சீரழிந்து வரும் அவலம். சென்னை எண்ணூர் பகுதியில் மது போதையில் ஏற்பட்ட தகராறில் தந்தையே மகனை சுத்தியால் அடித்து கொலை செய்த கொடூரம். ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையால் பல குடும்பங்கள் சீரழிவதாக மக்கள் ஆதங்கம். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே பள்ளி மாணவன் மீது கார் ஏற்றி கொலை செய்ய முயன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கொலை முயற்சி குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் குற்றவாளிகள் அச்சமின்றி இருப்பதாக மக்கள் வேதனை. செங்கல்பட்டு மாவட்டம் சென்னேரி அருகே கருப்பேரி பகுதியில் பெரியப்பாவை கத்தியால் வெட்டி கொலை செய்த தம்பி மகன். திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்கள் சர்வ சாதாரணமாக நடைபெற்று வருவதாக மக்கள் வேதனை. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே 2340 போலி மதுபான பாட்டில்களை கடத்தி வந்த 4 பேர் பிடிபட்டனர். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்களை தொடர்ந்து தற்போது போலி மதுபான பாட்டில்களும் தினந்தோறும் சிக்கும் நிலையில் முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே திருடுவதற்காக சென்ற இடத்தில் மின்வேலியில் சிக்கி உயிரிழந்த இளைஞர். திமுக ஆட்சியில் காவல்துறை சட்டவிரோத மின்வேலியை தடுக்க தவறியதே உயிரிழப்பிற்கு காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில் மாணவர்களுக்கு கஞ்சா விற்க மறுத்த மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய காட்சிகள் வெளியான நிலையில் காவல்துறை உறங்கிக் கொண்டிருக்கிறதா என பொதுமக்கள் கேள்வி. ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகம் எவ்வளவு சீரழிந்திருக்கிறது என்பதற்கு இந்த காட்சிகளே சாட்சி என்று விமர்சித்துள்ள மக்கள் தமிழகத்தில் இளைஞர்களின் எதிர்காலம் ஆபத்தில் இல்லை என்பதை நிரூபிக்க அரசு தயாரா என்றும் கேள்வி. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் காரில் கடத்திச் செல்லப்பட்ட 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 150 கிலோ குட்கா பொருட்களுடன் 2 சிக்கினர். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் விற்பனை படு ஜோராக நடைபெற்று வருவதாக மக்கள் விமர்சனம். சென்னை 7 கிணறு பகுதியில் 18 கிலோ குட்கா புகையிலை பொருட்கள் பறிமுதல். தமிழகத்தில் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு.
நெல்லை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் வைத்திருந்த மூவர் சிக்கினர். திமுக ஆட்சியில் காவல்துறை முறையாக சோதனை மேற்கொள்ளாததால் ஆட்சியர் அலுவலகத்திலேயே போதைப் பொருள் விற்கப்படும் அவலம். சென்னை அண்ணா சாலையில் பாலத்தின் கீழே 5 நபர்கள் வைத்திருந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பறிமுதல். தலைநகரான சென்னை திமுக ஆட்சியில் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. தூத்துக்குடியிலிருந்து மாலத்தீவிற்கு சிறிய ரக கப்பலில் கடத்திச் செல்லப்பட்ட 80 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் சிக்கியது. கப்பலில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த அசிஸ் என்ற 30 கிலோ செறிவூட்டப்பட்ட கஞ்சா எண்ணெய் போதைப் பொருள் சிக்கிய நிலையில் தமிழ்நாடு என்ன போதைப் பொருட்களின் கேந்திரமா என மக்கள் கேள்வி. தேனி மாவட்டம் கம்பம் அருகே அரசு பள்ளி வளாகத்தை ஆக்கிரமித்த மது மற்றும் கஞ்சா போதை கும்பல் குறித்து காவல்துறைக்கு தகவல் தெரிவித்த சட்டக்கல்லூரி மாணவி மீது கொலைவெறி தாக்குதல். காவல்துறையின் அலட்சியத்தால் புகார் அளித்த மாணவிக்கு நேர்ந்த கொடூரம் குறித்து என்ன பதில் சொல்ல போகிறார் அப்பா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. எங்கள் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கும் சார். அங்கே ஒரு 4-5 பசங்க சேர்ந்து ட்ரிங்க்ஸ் எல்லாம் அடிச்சுட்டு கஞ்சாலாம் போட்டுட்டு ரோட்டில் நின்று பிரச்சனை பண்ணுவாங்க. நான் என்ன பண்ணேன், ஒரு டைம் ராயப்பன்பட்டி இன்ஸ்பெக்டர் ரவுண்ட்ஸ் வந்தப்போ நான் அவர்கிட்ட இதை சொன்னேன். என்னையும் அந்த பசங்க டீஸ் பண்ணுறாங்க, நான் ரோட்டில் போகும்போது வரும்போது என்னையும் சீன்றாங்க, வம்பளுக்குறாங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 பசங்க சேர்ந்துருந்து எங்கள் பாட்டியே அடிக்க வந்தாங்க. அப்போ நான் இடையில போனப்போ ஒரு வாளி எடுத்து என் தலையில் அடிச்சிட்டான் சார். தலையில் அடிக்கவும் என் தலையிலிருந்து ரத்தம் வந்துருச்சு சார். திருப்பூரை ஜவுளி மண்டலமாக பட்ஜெட்டில் அறிவிக்க வேண்டும் என திருப்பூர் ஏற்றுமதி மற்றும் உற்பத்தியாளர்கள் சங்கம் வலியுறுத்தல். தமிழகத்தில் தொழில் செய்ய சிரமமாக உள்ளதாகவும் பிற மாநிலங்களுக்கு பின்னலாடை தொழில் செய்வதை தடுக்க மூலதன மானியம், மின்கட்டண குறைப்பு உள்ளிட்ட சலுகைகளை தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தல். இப்போ தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ஜவுளி தொழில் மற்ற மாநிலத்துக்கு இடம்பெயர மாதிரி அபாயத்தில் இருக்கு. இது மாநில அரசு கண்டுக்காம வெளிநாட்டு நிறுவனங்களையும் அவங்களை இங்கே தொழில் தொடங்குறதுக்கு ஊக்கமளிக்கிறாங்க. உள்நாட்டு இருக்கிற தொழிலை கண்டுகொள்ளாமல் இருக்கிறது இது ரொம்ப ஒரு தப்பான ஒரு செயல்பாடாக இருக்கு. எங்களுக்கு தொழிலாளர் போக்குவரத்துக்கு மிகவும் உதவியாக இருக்கின்ற கோவை திருப்பூர் மெட்ரோ ரயில் திட்டத்தை திருப்பூர் வரை நீட்டிக்க வேண்டும். அதற்கு தமிழக அரசு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டிருக்கின்றோம். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்விற்கான ஹால் டிக்கெட் வரும் 14ஆம் தேதி முதல் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. www.dge.tn.gov.in என்ற இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அரசு பள்ளி மாணவி உயிரிழப்பு. அரசு பள்ளி வளாகத்தில் விளையாடி கொண்டிருந்த மாணவி வாந்தி எடுத்தவாறு மயங்கி விழுந்து உயிரிழந்த சோகம். சென்னையைச் சேர்ந்த மூதாட்டியை டிஜிட்டல் கைது செய்துள்ளதாக மோசடி செய்து 4 கோடியே 67 லட்சம் ரூபாய் அபகரித்த கும்பல் சிக்கியது. திமுக ஆட்சியில் உளவுத்துறை உறங்கிக் கொண்டு இருப்பதால் மோசடி பேர்வழிகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் வழியாக திருப்பூருக்கு லாரியில் 19,300 கிலோ ரேஷன் அரிசி கடத்த முயன்ற 2 சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏழைகளுக்கு கிடைக்க வேண்டிய ரேஷன் பொருட்கள் சர்வசாதாரணமாக கடத்தப்படுவதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் தட்கல் திட்ட விண்ணப்பங்களும் கிடப்பில் போடப்பட்டுள்ளதால் மின் இணைப்பு கிடைக்காமல் விவசாயிகள் பாதிப்பு. திமுக ஆட்சியில் மின்வாரியத்தின் நிர்வாக திறமையின்மையால் தட்கலில் விண்ணப்பித்தும் தத்தளிக்கும் நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை. கோவை மாவட்டத்தில் பேருந்தில் செயின் பறிப்பு சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வரும் அவலம்.
ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் சாலையிலும் பேருந்திலும் செல்ல முடியாத நிலை உள்ளதாக பெண்கள் வேதனை. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 78ற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்த நிலையில் கல்வராயன் மலையிலிருந்து 14 லிட்டர் கள்ளச்சாராயம் சிக்கியது. ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் கள்ளச்சாராய மாவட்டமாக மாறுகிறதா என மக்கள் கேள்வி. திண்டுக்கல்லில் கட்டி முடிக்கப்பட்ட 2 மாதத்திலேயே அரசு மாநகராட்சி பள்ளி கட்டிட வகுப்பறையின் மேற்கூரை பூச்சு பெயர்ந்து விழுந்ததில் மாணவர்கள் காயம். கல்லா கட்டுவதிலேயே குறிக்கோளாக இருக்கும் திமுக அரசு ஒப்பந்ததாரர் மீது உரிய நடவடிக்கை எடுப்பதுடன் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தல். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக பாம்பன் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 14 பேரும் இலங்கை கடற்படையால் கைது. மைனாரிட்டி பாஜக அரசும் விளம்பரமாடல் திமுக அரசும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தோடு விளையாடுவதாக மீனவர்கள் வேதனை. தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் உள்ள கோயில்களில் மாசி மாத பிரம்மோற்சவம் கோலாகலம். அம்மன் மற்றும் சிவாலயங்களில் திரண்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு மத்திய பிரதேச மாநிலத்தில் உள்ள பசுபதிநாத் கோயிலில் ஆரத்தி விழாவை தொடங்கிய பெண்கள். ஷிம்னா நதிக்கரையில் நடைபெற்ற ஆரத்தி விழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்பு. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் உள்ள பக்ரா பகுதியில் செயல்பட்டு வரும் ஆடை தயாரிக்கும் நிறுவனத்தில் பயங்கர தீ விபத்து. தீ கொழுந்துவிட்டு எரிந்த நிலையில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான ஆடைகள் சேதம் என தகவல்.